ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 இங்கே 81.97% வாக்கு பதிவானது. 2026 90.30 வாக்கு சதவீதம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 9% வாக்கு அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு காரணம் எஸ்ஐஆரா இல்லை தாவேக்காவின் தாக்கமான நமக்கு தெரியணும். இந்த பகுதியிலே கள ஆய்வு செய்த நேதாஜி அவர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். மதுராந்தகத்துல இந்த முறை அமுலு பொன்மலர் திமுக கட்சியின் சார்பாகவும், மரகதம் அதிமுக கட்சியின் சார்பாகவும், எழில் கேத்ரி அவங்க ஒரு தலித் பேஸாக இருக்கிறாங்க. தலித் எழில்மலையோட மகள் தாவேக்கா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. சென்ற முறை 3570 வாக்குகள் வித்தியாசத்தை தான் மரகதம் மதிமுகவுடைய சி சத்யாவை வெற்றி கொண்டாங்க. இந்த முறை எப்படி இருக்கு? நேரடியாகவே திமுக களம் காண்கிறது. எப்படி இருக்குது? தொகுதி யாருக்கு வசமாக போயிருது? சார், இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஏருக்கு முன்னே அங்க எம்எல்ஏ இருந்த மரகத குமார் அவர்கள் தான் மறுபடியும் அவங்க போட்டிடுறாங்க. போன வாட்டி ஆனா திமுக கூட்டணி கட்சிக்கு அங்க கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க நேராவே இங்க களம் காண்றதால இந்த பகுதி கொஞ்சம் டஃபா தான் சார் இருக்கும். நடுநிலையா தான் பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கம்மியான ஓட்டுல வித்தியாசம் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாம விஜய் அந்த பகுதியில நல்லா ஓட்டு வாங்கியிருக்காரு. நம்ம அந்த மதுராந்தக மத்தியிலும் சரி, அதை சுத்தியுள்ள பகுதியில இருக்க இளைஞர்கிட்டையும் அந்த பக்கத்துல நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கேட்டோம், இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு. அது விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்றத அவங்க நம்ம எப்படி நேர்காணலுக்கு எலெக்ஷன் முன்னாடி நம்ம எப்படி கேட்டோமோ அதே மாதிரி அதே சம்பந்தப்பட்ட சில பேர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க அப்படியே தான் சொல்றாங்க. இல்ல மாற்றம் எதுவும் அதிகமா இல்லை. அதனால இந்த தொகுதி ஒரு கொஞ்சம் டஃப்பான தொகுதியா தான் சார் இருக்கும். அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தாலும் தாவேகத்தோட இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய தாக்கம் ரெண்டு பேருக்குமான ஒரு சுச்சுவேஷனை மாற்றுன்ற மாதிரி இருந்துச்சு. தாவேகா இங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும்? மதுராந்தகமும் அதே ஒரு 20-25% வாக்கு அங்க வாங்கினேன் சார். அங்கே இளைஞர்கள் ஓட்டு, இளைஞர்கள், இளம் பெண்கள் அது எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட 30-40 வயசு போல இருக்கவங்களே மாற்றத்துக்காக காமனா விஜய்க்காக விஜய் அதாவது கேண்டிடேட் அவங்க பார்க்கல. கேண்டிடேட்ன்றதுக்காக இந்த கேண்டிடேட் இவர் செய்வாரு, இவர் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி இல்லை. நம்ம கேட்கும் போது கேண்டிடேட் பேரு தெரியுமான்னு கேட்டா கூட சில பேருக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜய் விசில்ன்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்க அந்த பகுதியில. சரி, இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்ப எழில் கேத்ரின் அவங்க இருக்கிறாங்க, விஜய் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ட்ரெடிஷ்னலா இவ்வளவு நாள் திமுகவுக்கு போயிட்டு இருந்த தலித் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் கொஞ்சம் போயிருக்கோம். அப்படிங்கிறப்ப அது அதிமுகவுக்கு சாதகமா இல்லையா? எப்படி கடும் போட்டியாக அந்த பகுதியில இருக்கு? அதிமுக ஓட்டும் போயிருக்கு. ஆமா சார், கம்பல்சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு போன வாட்டி ஏடிஎம்கே போட்டவங்களே இந்த வாட்டி டிவிகேக்கு மாத்தி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம களத்துல கேட்கும் போது பணம் யாருக்கு போட்டீங்கன்னு நம்ம கேட்கும் போது இந்த நான் அதிமுக போட்டேன், இந்த வாட்டி டிவிகேக்கு போட போறேன்றது அவங்க ஓப்பனா சொல்றாங்க. இது விஜயோட அலைதான். ஆமா, ஏன்னா அங்க அவங்க இப்ப கேண்டிடேட் என்ன செய்வாரு, ஒரு பகுதிக்கு என்ன செய்ய முடியும் செய்வாரு அப்படின்ற இதுவெல்லாம். அது இல்லாம இந்த ஆட்சி, போன ஆட்சியில என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சி மாறுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த வர 5 ஆண்டு எப்படி நம்ம வாழ்வாதாரத்தோட கூட எப்படி கம்யூனிகேஷன் ஆகுன்ற பத்திலாம் அவங்க இளைஞர்களும் மக்கள் பொதுமக்கள் இந்த எலெக்ஷன்ல சிந்திக்கல. நம்ம பார்க்கும் போது அவங்க ஒரு பார்வை எப்படின்னா விஜய், அது இல்லாம திராவிட கட்சிகளுக்கு இந்த 2 மாத்தி இருந்தாங்க, ஆல்ட்ரா வேற யாருக்கு போடலாம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு போக்குலதான் இவங்க 2வது அங்க போறாங்க. இல்ல இவருக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போடுவாங்க, இல்லைன்னா திமுக ஆட்சி சரியில்லைன்னா ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. அப்படி இருந்த சூழல் போயிட்டு இப்ப யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு நாம் தமிழர் இருந்தாங்க. ஆனா அவங்க மேல அந்த அளவுக்கு நல்ல வழியான அபிப்பிராயம் ஆரம்ப கட்ட மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இளைஞர்கள் போன வாட்டி நான் தமிழர்கள் போட்டேன்,
அந்த மாதிரியான சொன்ன இளைஞர்கள் வந்து இந்த வாட்டி நாம் போட போறோம் அப்படின்றத சொன்னாங்க. போட்ட நமக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதனால அங்க வந்து கொஞ்சம் கரும் போட்டியா தான் சார் இருக்கும் மதுராந்தகம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்க்குறோம். ஆரம்பத்துல இங்க மரகதம் அவங்களுக்கு ஒரு முன்னிலை இருப்பதாக இருந்தது. ஏன்னா தாவேக்கா கொஞ்சம் வாக்குகளை பிரிக்கிறது, அது வந்து திமுக வாக்குகளை பிரிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பும் நடத்திய நேதாஜி என்ன சொல்றாருன்னா, இப்போ பல பேர்கிட்ட நான் திரும்பவும் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, சென்ற முறை நான் வந்து அதிமுக போட்டேன், இந்த முறை விஜய்க்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லா தரப்பும் பட்டியல் சமுதாயத்தினருடைய வாக்குகள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பு வாக்குகளும் கூட விசில் சின்னத்துக்கு. அந்த பகுதியில் நிற்கக்கூடிய எழில் கேத்ரின் அவங்க கேண்டிடேட் பேர் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியல, அவங்க யாருன்னு கூட தெரியல. ஆனா விஜய்க்காக விசிலுக்காக பலரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கேயும் கூட 20% மேல வாக்கு தாவேக்கா வாங்கும். அந்த பாதிப்பு வந்து 2 கட்சிகளுக்குமே இருக்கு. திமுக, அதிமுக 2க்குமே இருக்குது. சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்துல மரகதம் வெற்றி பெற்றாரு. இந்த முறை தாவேக்கா பிரிப்பதனால எந்த அளவுக்கு அவரு எந்த வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிறதே ஒன்றும் புரியாத புதிராக இருக்கிறது. அதனால இந்த பகுதியில ஒரு கடும் போட்டி தான் நிலவுகிறது. கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மதுராந்தகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மே 4 வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.